பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது 5 கட்டுப்பாடுகளை விதித்துள்ள மத்திய அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக பரிசீலித்து வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், முப்படைகளின் தலைமை தளபதி, முப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி பல கட்ட ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவை மாற்றியமைத்து புதிய அதிகாரிகளை நியமனம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளான PM சின்ஹா, லெப்டினன்ட் ஜெனரல் AK சிங், ரியர் அட்மிரல் மோன்டி கன்னா ஆகியோர் புதிதாக பாதுகாப்பு ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.